Mensuration chapterல 3 mark questions பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 5 mark 2 mark questions பார்த்தாச்சு. நான் important 5 mark questions எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் நம்ம one by one பார்க்க போறோம். First question, find the curved surface area, total surface area and volume of cone of height கொடுத்துட்டாங்க and radius. So h equal to 24 cm, then radius equal to 7 cm. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க? curved surface area, total surface area and volume. அப்போ இது மூணுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஸோ curved surface area ஃபார்முலா பை ஆர் எல். இதில் பையோட வேல்யூ 22/7 போட்டுக்கலாம். ரேடியஸ் 7 கொடுத்துருக்காங்க. எல் ஸ்லாண்டிங் ஹைட் கொடுக்கல. ஸ்லாண்டிங் ஹைட் கொடுக்கலனா அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எனது எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா r value is 7, h value is 24. So 7 square plus 24 square. இப்போ 7 7s are 49 plus 24 into 24 576. இதை ஆட் பண்ணோம்னா 625. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 25. ஸோ எல்லோட வேல்யூ 25 சென்டிமீட்டர். இந்த எல் வேல்யூவை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 25. நெக்ஸ்ட் இந்த 7 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 22 into 25. 22 into 25 550. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஏரியா. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு ஃபார்முலா பை ஆர் எல் பிளஸ் ஆர். ஓகே, பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க 7, எல் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 25 பிளஸ் ஆர் வேல்யூ 7. இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ 22 இன்ட்டு 27 பிளஸ் 7, 25 பிளஸ் 7 32. இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 704. ஏரியாங்கிறனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது யாரு? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ செகண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வால்யூம் கேட்டிருக்காங்க. அப்போ வால்யூமோட ஃபார்முலா வேணும். வால்யூம் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 1/3 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 7 இன்ட்டு 7 ஸ்கொயர்னு சொன்னனால 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். ஹெச் வேல்யூ இஸ் 24. இந்த 7 கேன்சல் ஆயிடும். 1 3 8 3s are 24. அப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் 22 7 8. இதை மூணையும் மல்டிபிள் பண்ணால் 1232 சென்டிமீட்டர். வால்யூம்னா கியூப் போடணும். ஸோ சென்டிமீட்டர் கியூப். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் பலூன் increases from 7 cm to 14 cm. அப்போ 7 ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் இருக்கு. அது இப்படி பெருசாயிடுச்சு அந்த பலூன். அப்போ இப்போ ரேடியஸ் 14 ஆயிடுச்சு. இது ரேடியஸ் 7 சென்டிமீட்டரா இருக்கு. ஓகே, ஃபைண்ட் த ரேஷியோ. ரேஷியோனால இது பேர் தான் ரேஷியோ. இஸ்டுன்னு சொல்லுவோம். இதுதான் ரேஷியோ ஆஃப் தயர் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் வால்யூமுக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம 1 by 1 பண்ணுவோம். சர்ஃபேஸ் ஏரியா ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதுக்கும் ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? 4 பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதுக்கு இந்த ஆரை 1ன்னு வச்சுக்குவோம், இந்த ஆரை 2ன்னு வச்சுப்போம். R1 R2. அப்போ அது ரெண்டுக்கும் ரேஷியோனா இந்த சிம்பிள் போட போகிறோம். அப்போ 4 பை ஆர் 1 ஸ்கொயர் இஸ் டு 4 பை ஆர் 2 ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த ரேஷியோ மீன்ஸ் அது ஒரு டிவிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸோ வி கேன் கேன்சல் லைக் திஸ். இப்படி நம்மளால கேன்சல் பண்ண முடியும். அதே மாதிரி 4 பை மேலே கீழையும் சேமா இருக்கு, கேன்சல் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஆரோட வேல்யூ வேற, இந்த ஆரோட வேல்யூ வேற. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர் வந்து 7. ஸோ 7 இன்ட்டு 7 ஸ்கொயர் போட்டனால 2 டைம்ஸ் எழுதிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ஆர் என்னது 14. ஸோ 14 இன்ட்டு 14.
இப்போ நான் சொன்னேன் இது நியூமரேட்டர்ல இருக்கு, இது டினாமினேட்டர். அப்போ என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணலாம். இது நியூமரேட்டர்ல இருக்கு, இது டினாமினேட்டர்ல இருக்குன்னு மீனிங். அப்போ 17 2 7s are 14, 17 2 7s are 14. அப்போ நியூமரேட்டர்ல 1 மட்டும் தான் இருக்கு, டினாமினேட்டர்ல 4 இருக்கு. அப்போ இது ஃபுல்லும் கேன்சல் ஆயிடுச்சு. 17 2 7s are 14, 17 2 7s are 14. அப்போ இங்க 1 into 1 1, 2 2s are 4. Surface area, ratio for surface area is 1:4. இதே மாதிரி வால்யூமுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வால்யூம். வால்யூமோட ஃபார்முலா 4/3 pi r cube. இப்போ நம்ம ரெண்டு ரேடியஸ் வச்சு பார்க்குறோம். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக r1 இன்னொரு ஃபார்முலால r2ன்னு போட்டுக்கிறோம். ஓகே, இதுல யாரெல்லாம் சேவா இருக்காங்களோ அவங்கள கட் பண்ணிடுறோம். ரிமைனிங் r1. r1 மீன்ஸ் இந்த r. அப்போ 7 3 டைம்ஸ் எழுதணும், கியூப்னு போட்டனால. 7 into 7 into 7. தென் இந்த r2ங்கிறது யாரு, 14. ஸோ 14 into 14 into 14. கேன்சல் பண்ண 17 2 7s are 14, 17 2 7s are 14, 17 2 7s are 14. லெஃப்ட் சைடு ஒண்ணுமே இல்லை, 1 into 1 into 1 1 ரேஷியோ, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ வால்யூம், த ரேஷியோ ஆஃப் வால்யூம் வந்து 1:8, சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து 1:4. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். A metallic solid sphere of radius. அப்போ ஒரு ஸ்பியர், அதுக்கு ரேடியஸ் 4.2 centimeter is melted and recast into smaller sphere. இதை நம்ம மெல்ட் பண்ணி ஸ்மாலர் ஸ்பியர்ஸ் ரெடி பண்ண போறோம். இந்த பெரிய ஸ்பியரை மெல்ட் பண்ணி எத்தனை ஸ்மாலஸ்ட் ஸ்பியர் ரெடி பண்ணலாம், அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்பியர் ஃபார்ம்டு. இதை மெல்ட் பண்ணோம்னா எத்தனை குட்டி ஸ்பியர் ஃபார்ம் பண்ண முடியும், ஸ்மாலஸ்ட் ஸ்பியர் ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு அவங்களே ஒரு டார்கெட் சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபார்ம் பண்ண போற அந்த ஸ்மால் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் வந்து 0.7 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சா போதும், இதோட வால்யூம், அடுத்து இதோட வால்யூம். எப்பவுமே இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்பியர், ஒரு சாலிடை மெல்ட் பண்ணி மல்டிபிள் சாலிட் கிரியேட் பண்றோம்னாலே அந்த பெரிய சாலிடோட வால்யூம் டிவைடட் பை இந்த சின்ன சாலிடோட வால்யூம். இதை பண்ணோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் சாலிட் அந்த ஸ்பியர் ஷேப் கிடைச்சிரும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லார்ஜுக்கு வால்யூம் கண்டுபிடிப்போம். ஸோ லார்ஜ் வால்யூம், அதை வி லார்ஜ்னு வச்சுக்கலாம். வி லார்ஜ் இஸ் 4/3 pi r cube. ஓகே, 4/3 pi rங்கிறது யாரு, இந்த பெரிய ஸ்பியரோட ரேடியஸ், தட் இஸ் 4.2. அது 3 டைம்ஸ். ஸோ 4.2 4.2 4.2. நெக்ஸ்ட் இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர், இந்த ஸ்பியரோட வால்யூம் 4/3 pi r cube. 4/3 pi r வந்து 0.7. ஸோ 0.7 into 0.7 into 0.7. இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னேன், இந்த பெரிய வால்யூம் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம் போட்டாலே நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்பியர் கிடைச்சிரும். ஸோ எழுதலாம், நம்பர் ஆஃப் ஸ்பியர் இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஸ்மாலர் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் லார்ஜ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்மால். நமக்கு என்ன வேல்யூ இருக்கு, 4/3 pi 4.2 into 4.2 into 4.2 divided by 4/3 pi 0.7 into 0.7 into 0.7. இதில் சேமாக இருக்கிறதுலாம் கேன்சல் பண்ணிடணும். ரிமைனிங் வேல்யூஸ் நமக்கு டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு. டெசிமல் பாயிண்ட்ல இருந்தாலே நமக்கு கேன்சல் பண்ண கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். 1, இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 1. ஸோ டோட்டலி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 இதை தான் நான் கவுண்ட் பண்றேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்கு. அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ நம்ம 3 zeros இருக்கிற மாதிரி மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இப்போ பாயிண்ட் எல்லாம் மூவ் ஆயிடும்.
ஸோ பாயிண்ட் ரிமூவே ஆகிடும். ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கும் 42 into 42 into 42 divided by 7 into 7 into 7. இது நார்மல் 176 சார் 176 சார் 42. இப்போ ரிமைனிங் 6 into 6 into 6. இப்போ 6 6 are 36 into 6. அப்போ 36 into 6 216. இதுதான் அப்போ 216 spheres we can formed from in the big sphere. அவ்வளோதான். Next question. The diameter and height of a cylinder are in the ratio. Diameter-ஐயும் height-ஐயும் ratio formula questionல கொடுத்துட்டாங்க. If its total surface area-வையும் சொல்லிட்டாங்க 616 centimeter square. Find its diameter and radius. Ratio-ல கொடுத்துருக்காங்க. அதை தனியா அதோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணும். நம்ம diameter is 1, height is 2 அப்படி எடுக்க முடியாது. ரேஷியோல இருக்கிறத அப்படியே எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ பர்டிகுலர் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஒரு பிக்கஸ்ட் க்ளூ என்னது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவே கொடுத்துட்டாங்க. அப்போ அதை எழுதலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 616. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது, 2 pi r into r plus h equal to 616. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான வேல்யூல இந்த ரேஷியோல இருக்கு. யாரு ரேஷியோ, டயமீட்டரும் ஹைட்டும். இப்போ டயமீட்டர் அண்ட் ஹைட், அப்போ இதுதான் டயமீட்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது, இதுதான் ரேஷியோ ஹைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆனால் டி ஈக்குவல் டு 1ன்னு எடுக்க முடியாது, 1 into x. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2 into x. ஒரு ரேஷியோலேருந்து ஒரு நம்பரை ஒரு வேல்யூவை எடுக்கிறோன்னா பக்கத்தில் இப்படி ஒரு வேரியபிள் போட்டு தான் எடுத்துக்கணும். இப்போ எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், எங்கெல்லாம் ஹெச் இருக்கோ அங்கே 2x போட்டுக்கலாம். ஓகே, நமக்கு ஃபார்முலால ரேடியஸ் தான் வேணும், ஆனால் நம்ம கிட்ட டயமீட்டர் இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை by 2 போட்டோம்னா அதுதான் ரேடியஸ். ஓகே, அப்போ 2 pi value is 22 by 7. R value is x by 2. வெறும் x னா diameter, by 2 போட்டோம்னா radius. So x by 2 plus height is 2x equal to 616. நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாமே இன்டுல இருக்கு. இதில் ஏதாவது கேன்சல் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கு, 22 by 7 இன்டு எக்ஸ். உள்ள இருக்கிற டேர்ம் ஒன்று ஃப்ராக்ஷன் ஒன்று ஹோல் வேல்யூவா இருக்கு, ரெண்டுலையுமே வேரியபிள் இருக்கு. ஸோ எல்சிஎம் எடுத்து அதை குரூப் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 2ஆல் மேலே கீழே மல்டிபிள் பண்ணணும். ஸோ எக்ஸ் பிளஸ் 2 2s are 4x equal to 616. நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ இதெல்லாம் ஒரு டேர்ம், டினாமினேட்டர் இப்போ குரூப் ஆயிருச்சு. ஸோ இந்த டேர்மை வச்சு மேலே இருக்க ஏதாவது நம்பரை கேன்சல் பண்ணால் பண்ணிக்கலாம். 1 2 11, ரிமைனிங் என்ன இருக்கு, 11 7 x 4x plus x 5x equal to 616. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த எக்ஸ் எடுத்துட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் டயமீட்டர் கிடைச்சிரும், ஹைட்டு கிடைச்சிரும். ஓகே, அப்போ தேவையான எக்ஸை மட்டும் லெஃப்டில் வச்சுப்போம். 2 எக்ஸ் இருக்கு. எக்ஸ் இன் பிட்வீன் சைனு ஒன்றுமே இல்லைன்னா இன்டூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 616. இந்த டேர்ம் அப்படியே போகுது. டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கிட்ட நியூமரேட்டர் போயிடும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர் போயிடும். இதுவும் நியூமரேட்டரில் இருக்கப்ப அது டினாமினேட்டர் போயிடும். இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 11s are 11, 5 11s are 55, ரிமைனிங் 6. ஸோ 6 11s are 66. நம்ம கிட்ட 56 into 7 by 5. இப்போ 56 into 7 392 divided by 5. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 78.4. இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். நம்ம ஸ்கொயர் ரூட் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ 8.856. இப்போ எக்ஸ் கிடைச்சிருச்சா, இந்த எக்ஸை எடுத்துட்டு வந்து நம்ம டிலையும் ஹெச்லையும் போட்டுடலாம். அப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். 1xனாலும் எக்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ 1 into 8.856. சேம் ஆன்சர் 8.856. நெக்ஸ்ட் ஹெச் ஈக்குவல் டு 2x. 2 into 8.856. இதை மல்டிபிள் பண்ணால் 17.710. So this is the diameter value and height value.
Next question. A cone, a hemisphere and a cylinder stand on the same base and have the same height. Find the ratio of their volume. இப்போ இது மூணோட ரேஷியோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? அந்த ரேஷியோஸ் ஆஃப் வால்யூம், இந்த மூணு ஷேப்போட வால்யூமை ரேஷியோ பண்ணணும். ரேஷியோனா இந்த மாதிரி இஸ்டு வச்சு எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ வால்யூம் ஆஃப் கோன் இஸ்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்னது? 1/3 pi r square h. ஓகே, volume of hemisphere 2/3 pi r cube. Volume of cylinder pi r square h. Okay. இதுல ஒரு given கொடுத்திருக்காங்க. என்னது? Stand on the same base and same height. அப்ப பேஸும் ஹைட்டும் சேமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஹைட்டும் பேஸும் சேம் தான். அப்ப இந்த ஹெச்சுக்கு பதில் நம்ம ஆரே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஹெச் இருக்கு. அப்போ ஹெச் ஈக்குவல் டு ஆர், அது சைடில் கூட நம்ம எழுதிக்கலாம். ஆர் ஈக்குவல் டு ஹெச். எதனாலனா தே கிவன் சேம் பேஸ் அண்ட் த சேம் ஹைட். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/3 பை ஆர் ஸ்கொயர், ஹெச்சுக்கு பதிலும் ஆர், ரேஷியோ 2/3 பை ஆர் கியூப் பை ஆர் ஸ்கொயர், இந்த ஹெச்சுக்கு பதிலும் ஒரு ஆர். இப்போ ஆர் இங்கே டோட்டலாக என்ன இருக்கு? ஆர் ஸ்கொயர் பிளஸ் r square into r, r cube ஆயிடும். இதுவும் r square into r cube. அப்ப totally r cube r cube r cube. மூணுலையும் சேம் வேல்யூ இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பை மூணுலையுமே இருக்கு, அதனால கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 1/3 2/3, இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 1 மட்டும் இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஃப்ராக்ஷனோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்போ இங்கெல்லாம் 3 இருக்குன்னா இங்கேயும் நமக்கு 3 வேணும். அப்போ இங்கே 3 வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மேலையும், இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டுக்கு ஒரு இடத்துல 3 மல்டிபிள் பண்ணுறோம்னா அதை மேலையும் பண்ணிட்டோம்னா டேலி ஆகிடும். அதுக்காக இப்படி பண்ணிட்டோம். இப்போ மூணுலையுமே 3 இருக்கு டினாமினேட்டரில், அதனால அதை கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 1:2:3. ஸோ திஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் கோன், hemisphere and cylinder of volume. That's all.